ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நாம் ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு GTN காலேஜ் போகிற லைனில் NS நகர் பஸ் ஸ்டாப்பில் இது வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 30 அப்படிங்கிற சைஸில், அதாவது 1200 சதுரடியில் 1100 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில் ராஜநிலை வந்து வடக்கு பார்த்து பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 48 லட்ச ரூபா வந்து நமக்கு கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். எப்போயுமே நம்ம சேனலை பார்த்து வாங்க வர கஸ்டமருக்கு தெரியும், எப்போயுமே மார்ஜின் ரேட்டு தான் அது. அதை விட 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா நம்ம குறைச்சி தான் நம்ம இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்களாக போய் நேரடியாக வாங்கும்போது கூட அந்த மார்ஜின் ரேட்டு வந்து கிடைக்காது. நாங்கள் இந்த ஃபீல்டுலேயே கண்டினியூவாக இருக்கிறதுனால, எங்களுக்கு பில்டர்ஸ்ட்டாக நல்ல அறிமுகம் இருக்கிறதுனால எங்களுக்காக வந்து ரேட் வந்து ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான எலிவேஷன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராயல் ஒயிட்டும் நேவி ப்ளூவும் அட்டாச் பண்ணி மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 அடி ரோடு ஃபேஸிங் வந்து தாராளமாக கிடைக்கிது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே ஹை கேஜில் கொடுத்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க் கொடுத்து கார் பார்க்கிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸே நமக்கு ஒரு அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கு ஆப்போசிட் இருக்க வால்லையும் சைடில் இருக்க வால்லையும் ஃப்ளோரிங்லேருந்து ரூஃப் வரைக்கும் டைல்ஸை மேட்ச் பண்ணி அழகாக லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸில் நமக்கு காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில நமக்கு 4 அடி வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே போல் அதுக்கு பக்கத்துலேயே மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மாடிப்படிக்கு போகிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட்டை தான். இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1600 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2200 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் போர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 450 அடியிலையும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சம்பு வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோரு. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு பக்கத்துலேயே நமக்கு விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அதே போல் இதோட ஸ்டெப்ஸுமே வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் கிரானைட்டை வந்து யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை. இந்த ராஜநிலை கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தேக்கில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிரு. அதே போல் ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு குமுளில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4x2ங்கிற கிளாஸ் ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ராயல் லுக்கில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவோட வெஸ்ட் அண்டு நார்த் வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழேயே தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே நமக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவில்
எக்ஸாக்டட் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக A to Z வந்து சொந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2 பெட்ரூம். இந்த 2 பெட்ரூமே லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராயல் இதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியில் பார்க்குற என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நார்மலாக 8,000 9,000 இருக்கிற பிராண்டட் வந்து யூஸ் பண்ணல. வாட்டர் ப்ரூஃப் இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் இதில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மணிக்க தேவையான அளவுக்கு விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஏசி ப்ரொவிஷன் அண்ட் UPS ப்ரொவிஷன் ஸ்டோரேஜ் ரூமோட அட்டாச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7x7 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு அழகான டிசைனிங் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வாஷ் பேசனும் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா ராயல் லுக்கில் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வந்து லோன் எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கிது. நம்ம லோனுக்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் கூட 90% வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை போய் நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோர் மாதிரி செகண்ட் டோரும் வந்து வாட்டர் ப்ரூஃப்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. அதே போல் இதுலேயும் ஏசி ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜ் ரூமு அதே போல் UPS வைக்கிறதுக்கு தகுந்த மாரிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டா அண்டு ராயல் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணி பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தட்லேயே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்கோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 18 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராஸ்டெக் சிமெண்ட்டும், அதே போல் கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம்பர் கல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு GTN காலேஜ் போகிற லைனில் NS நகரில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து வீடு இருக்குது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ளாட்டோ இடமோ இருக்குது விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி வந்து நம்ம கொடுப்போம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.